எல்லாம் வல்ல நடராஜ பெருமானுடைய பொன்னார் திருவடிகளில் மனம் மெய் மொழிகளால் பிரார்த்தனை செய்து ஒரே ஒரு மணித்துளை மட்டும் சொல்லி என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்யலாம் என்று கருதுகின்றேன். இங்கே வந்த பிற்பாடு என்னுடைய அன்பிற்குரிய சகோதரியார் பேராசிரியர் கவிதா மேடம் அவர்களும் இங்கே வருகை இருந்திருக்கிறார்கள். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவர்களுடைய இல்லத்திலே வந்து சிவகுமார் பேசுவேன் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. அவர்களுக்கும் இந்த நேரத்திலே வணக்கம் சொல்லி திருவாசகத்தை பற்றி சிவகுமார் சொல்வதை விட வள்ளலார் பெருமான் சொன்னால் அது உய்ய வந்ததாக இருக்கும், சிறப்பானதாக இருக்கும். சாதாரண சிவகுமார் திருவாசகம் அப்படி இப்படி என்று அதனுடைய பெருமையை பேசுவதை விட வள்ளலார் பெருமான் சொன்ன வாக்கு வலிமையான வாக்காக இருக்கும். வான்கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள். நான் கற்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து ஊன் கலந்து என் உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே என்று வள்ளலார் பெருமான் சொல்லுகிறார். அன்பு தாய்மார்களே, சிவ அடியார்களே, பாலை கலந்து தேனை கலந்து அதுல சுகர் கேன் ஜூஸ் கரும்பு சாறு அதையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃப்ரூட் சாலட் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுற மாதிரி திருவாசகம் இருக்கும். ரொம்ப கடைசியா இருக்கிற ஒரு வார்த்தை, நம்முடைய ஊனையும் உடலையும் உருக்குகின்றதாக இந்த திருவாசகம் இருக்கும். அதை விட ரொம்ப சிறப்பான ஒரு வார்த்தை. அன்பு பெரியோர்களே, மறந்து விடாதீர்கள். எவ்வளவு ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா 2 ஜாங்கரி சாப்பிடலாம். ஜாங்கரி பிரியர்னா 5 சாப்பிடலாம். அதுக்கு மேல திகட்டுதும். ஆனால் அன்பு சிவாடியார்களே, திருவாசகம் என்பது எத்தனை முறை நாம் பாராயணம் செய்தாலும் திகட்டாத ஓட்டாமல் இனித்துக் கொண்டே இருப்பது திருவாசகம் என்பதை மனதிலே நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். வாட்டவிலா மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள். அங்கிருக்கும் புல்லா வேட்டரு விலங்குகளும் அங்கிருக்கும் கீழ் சாதி பறவைகளும் மெய்ஞானம் நாட்டமுறுமெனில் நான் அடைதல் வியப்பென்று. இந்த திருவாசகம் எங்கெங்கெல்லாம் பாடுகின்றார்களோ, அந்த யாரெல்லாம் கேட்கின்றார்களோ அவருடைய வீட்டில் இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிற பறவைகள் விலங்குகள் ஈ எறும்பு பல்லி ஓனா ஆடு மாடு கோழி குதிரை என்னென்னலாம் இந்த திருவாசகம் காதிலே விடுகிறதோ அவர்களே மெய்ஞானத்தை அடைவார்கள் என்று சொன்னால், ஆறறிவு படித்த சிவாய நமச்சிவாய என்று சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அடியார்கள் பெரிய ஞானம் பெறுவதில் வியப்பில்லை என்று வள்ளலார் பெருமான் சொல்லுகிறார். அன்பு அடியார் பெருமக்களே, உலகத்திலே தெய்வம் மனிதன் இதை சொல்லிட்டு நிறைவு செஞ்சிடறோம். அதிக நேரம் எடுத்துக்கல, சாமி கோச்சு பாரு, அவர் பாட்டு பாரு. சாமி தெய்வம் மனிதன். தெய்வத்திற்கு சொன்னது சிவபெருமானுக்கு என்னப்பன் முருகப்பெருமான் சொன்னது. தெய்வத்திற்கு சொன்னது ஓம் என்ற பிரணவ மந்திரம். சுவாமி மலையிலே என்னப்பன் முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு சொன்னது. தெய்வம் மனிதனுக்கு சொன்னது கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனாகிய சாதாரண மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை. மனிதனுக்கு சொன்னது வள்ளுவ பேராசான் சொன்ன திருக்குறள். மனிதனுக்கு சொன்னது. மனிதன் தெய்வத்திற்கு சொன்னது திருவாசகம். மறந்துவிடக் கூடாது. மனிதன் தெய்வத்திற்கு சொன்னது. ஆக அப்படிப்பட்ட திருவாசகம் உலகத்திலே சொல்லுகின்ற பொழுதே மெய் மயிர் புடைக்கிறது என்று சொன்னால் அதனுடைய சிறப்பை பெருமையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நான் அடிக்கடி எப்பொழுதும் சொல்வதை போல பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் மண்ணை சிவரடியார் கூட்டத்தோடு சேர்ந்த சிவகுமாரும் மனம் பெறுகிறேன், உங்களால் தான் இந்த மனமும் அடியனுக்கு கிடைக்கிறது என்பதை சொல்லி எப்போது நாம வருவோம். இன்னைக்கு மப்டியில வந்துட்டோம். அடியார்கள் தப்பா நினைச்சுக்க கூடாது. இந்த அண்ணன் மன்னார்குடியில 24ஆம் தேதி ஆடி அமாவாசையிலிருந்து ஒரு கம்பராமாயணம் 7 நாள் சொற்பொழிவு செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுவும் மண்ணை சிவனடியார் கூட்டம் சூட்டுக்கோள் பெருமானுடைய குருவருளினால் மட்டுமே கிடைத்தது, பல்வேறு அரசியல்களுக்கு மத்தியிலே என்பதை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு இந்த ஒரு நல்ல வாய்ப்பினை வழங்கிய அத்தனை சிவ அடியார்களுக்கும், குறிப்பாக ராஜேந்திர ஐயா ராணி அவருடைய இல்லத்திலே அவருடைய மகன் குழந்தைகள் அத்தனை பேர் உற்றார் உறவினர்கள் எல்லோரும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 என்று ஆழ்வார் சொன்னது போல எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று மகிழ்ச்சியாக நிம்மதியாக நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று கலையாத கல்வியும்
குறையாத வயதும் ஓர் கவடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இனிமையும் கழு பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும். கஷ்டமா தான் இருக்கு சில நேரத்துல. அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஒரு தடையில் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோடும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் வரைய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாடி அருவேரும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீஸ்வர் உருவாக மகளாத சுகபாணி சுகபாணி அருள்வாமி அபிராமியே என்று சொல்லி ராஜேந்திர ஐயா ராணி அம்மையாரே உங்களுக்கு சிவபெருமான் திருவாசக முற்றோதலை மட்டும் தரல, நல்ல அடியார்களுடைய கூட்டத்தையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை